டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. இந்த 7ஆம் தேதி வந்தாக்க 4 ஆண்டு காலம் நிறைவு பெறுது திமுக ஆட்சிக்கு வந்து. அன்னைக்கு என்னைக்கு ஆரம்பிச்சாலும் என்னைக்கு வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அன்னையில இருந்து வந்து இந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து கொலை கொள்ளை இது நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் பட்ட பகல்லே நடக்குது. மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதியிலையும் பகல்லே நடக்குது. இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போலீஸ் துறைய சரியா கவனிக்கல. அது முதலமைச்சருடைய கையிலே இருக்கு. இருந்தும் அவர் வந்து அதை வந்து கவனிச்ச மாதிரி தெரியல. அப்படி கவனிச்சிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் இதுல எல்லாம் வந்து அவங்க வந்து சரியான போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வந்து நியமிக்கிறது இல்லை. எல்லா ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு அந்த மாதிரி போறது ஒரு முக்கிய காரணமா நான் நினைக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சியில அந்த மாதிரி இருக்காது. ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. நல்ல திறமையானவர்களை தான் எல்லா மாவட்டத்திலையும் காவல்துறையில தலைவருங்கிற முறையில நடந்துக்க போறாரா, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யும் ஒரு முதலமைச்சரா நடந்துக்க போறாராங்கிறத அவரு தெளிவுபடுத்தணும். முதலமைச்சரா நாங்க தொடர்பு ஏற்கனவே 2.1 சொல்லிட்டாரு. முதலமைச்சர் வந்து 7வது முறையா அடுத்த முறை 2026 ஆட்சி அமைப்பு சொல்லிட்டாரு. அதே போல அதிமுக குறித்து தவறு போனதா சொன்னா அதிமுக பூசிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு மேலேயே பேசிருக்காரு. அதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த காலத்திலையும் எதுவும் வந்து வெளிப்படையா நடந்துச்சுட்டா எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. அது ஒரு பக்கம். முதல் பார்ட் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆட்சி வர்றது, திமுக ஆட்சி வர்றது 2.0 சொல்றாங்க. இப்போ முதல் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சினிமாவோ டாக்குமெண்டரியோ ஏதோ செய்யறதுல முதல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எழுத்து வடிவில் அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கையில இருக்கு. அதுல சொன்ன எதையுமே செய்யலாம் அவங்க. இப்போ வந்து சமீபத்துல வந்து இப்ப சொல்லியிருக்காங்க, ஏன்னா தேர்தல் வந்து 1 வருட காலம் தான் இருக்கு. அதனால அவங்க சொல்றாங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, சட்டசபைக்குள்ள ரொம்ப அழகா பேசுறாங்க.